பன்னீர் டிக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் குடமிளகா, வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன், வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன், தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹாஃப் லெமன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து இந்த மிக்சரில் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது கூடவே குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, இப்போது நான் இதை வந்து தவாவில் தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஸ்டீல் கம்பியில் வந்து நான் வந்து இந்த பன்னீர் டிக்கா இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு குடமிளகா, வெங்காயம், பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ தவாவில் வந்து நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு 2 சைடும் திருப்பி நம்ம வந்து வச்சுட்டு இருந்தோன்னா நம்மளுக்கு வந்து பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.